வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு முடிவில் எழுந்த குளறுபடி சர்ச்சை. நீக்கப்பட்ட புள்ளி விவர பட்டியலை திருத்தி வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. நீட் தேர்வு முடிவு அறிவிப்பில் ஏராளமான குளறுபடிகள் உள்ளதாக பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் புசலம்பட்டி கண்மாயில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஊசி மருந்துகள் கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் தலைவிரித்தாடும் லஞ்சம். சேலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 15 நாட்களாக கடலுக்கு செல்லாத ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்றனர். சபரிமலை நடை திறக்கப்பட்டதையொட்டி கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் அனுமதி. நாள் ஒன்றுக்கு 250 பேர் மட்டுமே தரிசிக்க ஏற்பாடு. குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழா தொடக்கம். பக்தர்கள் இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சி. ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1464 ரூபாய் சரிவு. சவரன் 37,440 ரூபாய்க்கு விற்பனை. ஆவினில் பணிபுரியும் பெண்களின் பாலியல் புகார்களை விசாரிக்க விசாகா குழு அமைக்கப்பட்டுள்ளதா? பால்வளத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. வெப்பச்சலனம் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு முடிவுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் சரி செய்யப்பட்டு தேசிய தேர்வு முகமை இணைய பக்கத்தில் திருத்தப்பட்டியல் வெளியிடப்பட்டது. கொரோனா நெருக்கடிக்கு இடையே நடைபெற்ற மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. இதில் சில மாநிலங்களின் தேர்ச்சி விகிதம், மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவை குறித்த புள்ளி விவரங்கள் தவறாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உத்தரகாண்ட், திரிபுரா, தெலுங்கானா மாநிலங்களில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை விட தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இதனால் சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் இருந்து இன்று காலை நீக்கப்பட்டன. இந்நிலையில் புள்ளி விவரங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் சரி செய்யப்பட்டு தேசிய தேர்வு முகமை இணைய பக்கத்தில் திருத்தப்பட்டியல் வெளியிடப்பட்டது. நீட் தேர்வு முடிவுகளில் நிலவும் குளறுபடிகளால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற தேசிய மருத்துவ ஆணையத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு நிரந்தர விலக்கு வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு வழங்க வேண்டும். அதற்கு மத்திய அரசாங்கம் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னு சொன்னால் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த சட்டத்திலேயே அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய நோக்கமாக நீட் நுழைவுத் தேர்வு நடத்துவது, நெக்ஸ்ட் தேர்வை நடத்துவது போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே இது சட்ட ரீதியாக மாற்றப்பட்டதன் காரணமாக அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தில் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் விலக்கு பெற விரும்புகின்றனவோ அந்தந்த மாநிலங்களில் விலக்கை வழங்க முடியும்.
எனவே மத்திய அரசு அதை உடனடியாக செய்ய வேண்டும். மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள வேண்டும். நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி நடந்துள்ளதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திரு வன்னியரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரிபுரா மாநிலத்தில் சுமார் 27,000 மாணவர்கள் மட்டுமே +2 பொதுத் தேர்வு எழுதியுள்ள நிலையில் 88,889 பேர் எப்படி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் உத்தரகண்ட் மாநிலத்திலும் நடைபெற்றுள்ள குளறுபடிகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்வு எழுதிய இந்த எண்ணிக்கையிலேயே இப்படியான குளறுபடிகள், முறைகேடுகள் என்றால் மதிப்பெண்களில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்குமா? ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து குளறுபடிகள் நிலவி வருவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மருத்துவ மேற்படிப்புகளுக்கு 50% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டு அளிக்க முடியாது என மத்திய அரசு கூறியிருப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து ஒவ்வொரு நீட் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் முதலாண்டில் இந்த கேள்வித்தாள் மொழியாக்கம் செஞ்ச மிகப்பெரிய கோளாறு. ஆனால் நீதிமன்றம் அதற்கு சரியான தீர்வு அளிக்கவில்லை. இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய நீட் தேர்வு முடிவு வந்தபோது கூட பல கோளாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறோம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பது என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் எத்தகைய இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அங்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வலியுறுத்திய பிறகும் அரசியல் சட்டம் வகுத்திருக்கக்கூடிய அந்த நடைமுறைக்கு மாறாக பாஜக உச்சநீதிமன்றத்தில் நான் இந்த வருஷம் 50% இடஒதுக்கீடு தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தர முடியாது என்று அறிவித்திருப்பது உண்மையிலேயே சமூக நீதிக்கு எதிராக மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு முடிவை அவங்களுடைய கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பரமத்தி சாலையில் உள்ள நகர ஊரமைப்பு மேம்பாட்டு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மனை பிரிவுக்கு அனுமதி வழங்குவதில் அதிக அளவில் லஞ்சம் வாங்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. இடைத்தரகர்கள் ஆதிக்கமும் அதிக அளவில் இருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி திரு ஜெயக்குமார், நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் நல்லம்மாள் ஆகியோர் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தனிப்படை போலீசார் நேற்று ரகசிய சோதனையில் ஈடுபட்டனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராத 5,25,000 ரூபாய் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து அலுவலகத்தின் உதவி இயக்குநர், கண்காணிப்பாளர் மற்றும் இடைத்தரகர்கள் ஆகியோரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் அதிரடி சோதனை நடத்தினர். கணக்கில் வராத 32,000 ரூபாய் மற்றும் பல்வேறு முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதற்கிடையே சேலம் மாநகரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 2,53,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அரசு ஊழியர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று அமாவாசை தினம் என்பதால் பத்திரப்பதிவு நடைபெற்றதாகவும் இதனால் லஞ்ச பணம் ஆயிரக்கணக்கில் பரிமாறியதாகவும் கூறப்படுகிறது. திருப்பூர் உடுமலை கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி 4 வழிச்சாலைக்காக கிராவல் மண் அள்ளியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடுமலையை அடுத்துள்ள அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான நிலத்தில் எந்தவித அனுமதி இல்லாமலும் கூட்டுறவு சர்க்கரை விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்காமலும் மடத்துக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் 4 வழிச்சாலைக்கு கனரக வாகனங்கள் மூலம் 100 லோடு வரை கிராவல் மண் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற விவசாயிகள் பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசாங்க சொத்தை இந்த ஓரிரு நாளில் சமூக விரோதிகளாக தெரியுது. இது எந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. இடத்த ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி போச்சு என்னன்னு கேட்டால் அதிகாரிகிட்ட இருந்து இன்னும் சரியான நல்ல பதில் வரவில்லை. இந்த இடத்த டேமேஜ் பண்ணுறது விவசாயிகளுக்கோ இல்லை இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. ரோட்டில் வழிபோக்கில் அவங்க சொல்லித்தான் நாங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, லோடு லோடாக போகுதுங்க தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் ஒரு பெரிய
ஒரு 2000 பேர்த்தை இன்னைக்கு நிறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு ஒரு இன்னைக்கு முடிவுக்கு வரும்போது ரிமூவ் பண்ணிட்டாங்க, பண்ணுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வாகனங்கள் இருக்குது. இந்த மண் எங்கே போச்சு, எப்படி போச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியல. யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியாதுங்க. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி நவராத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நவராத்திரி விழா இன்று தொடங்கியுள்ளது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நவராத்திரியின் முதல் நாளான இன்று மாதா சைலபுத்திரியை வணங்குவதாக கூறியுள்ளார். அன்னையின் ஆசீர்வாதங்களுடன் நமது பூமி பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கட்டும் என்று கூறியுள்ளார். ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்க்கையில் சாதகமான மாற்றம் ஏற்பட அன்னையின் ஆசீர்வாதங்கள் பலம் அளிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாதா சைலபுத்திரியை போற்றும் பாடலுடன் கூடிய வீடியோவையும் திரு மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 9,32,00,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 74 லட்சத்தை கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதல் இடத்திலும், ஆந்திரா 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 9,32,54,017 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 9,99,090 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 26ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழா ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படும். 9 நாட்களும் விரதம் இருக்கும் பக்தர்கள் அம்மனை வேண்டி பல்வேறு வேடமணிந்து கலந்து கொள்வது விழாவின் சிறப்பு. இந்நிலையில் தசரா திருவிழாவையொட்டி இன்று காலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கோவில் கொடிப்பட்டம் மேளதாளம் முழங்க எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கொரோனா பரவல் அச்சத்தால் கொடியேற்றம் மற்றும் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு இந்த ஆண்டு அனுமதியில்லை. தசரா திருவிழாவின் 2ஆம் நாளான நாளை முதல் 9ஆம் நாளான 25ஆம் தேதி வரை பக்தர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை சுவாமியை தரிசனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கண்மாயில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். உசிலம்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் உள்ள 60 ஏக்கர் பரப்பில் மிகப்பெரிய கண்மாய் அமைந்துள்ளது. இன்று காலை இந்த கண்மாயில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு கிடந்ததைக் கண்டு அப்பகுதியில் நடைபயிற்சி சென்றவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக கண்மாயில் கொட்டிவிட்டு செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஊசி மருந்துகள் கிடந்ததால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கண்மாய் தான் எல்லாத்துக்கும் நீர் ஆதாரம். இந்த கண்மாயில் மருத்துவ கழிவுகள் அதிக அளவு கொட்டப்பட்டு வருகிறது. கொரோனா தற்போது அதிக அளவு பரவி வருகிறது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி மருத்துவ கழிவுகள் பொது இடங்களில் கொட்டுவது ரொம்ப வேதனை அளிக்கிறது. இந்த மருத்துவ கழிவு கொரோனாவுக்கு ஆய்வுக்கு உட்பட்டப்பட்ட கழிவுகளா இல்ல சாதாரண கழிவுகளான்னு அதிகாரிகள்லாம் சோதனை பண்ணணும். ஏன்னா எல்லாமே இன்ஜெக்ஷன் டியூப் அந்த குளுக்கோஸ் இதோட இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக
அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம் மற்றும் பெரம்பலூரில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் 19ஆம் தேதியன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்றும் இது மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதியில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு 11:30 மணி வரை கடல் அலைகளின் உயரம் 3.5 மீட்டர் வரை எழக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்கள் அளிக்கும் பாலியல் புகார் குறித்து விசாரிக்க விசாகா குழு அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து பால்வளத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த சுசிலா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ஆவின் நிறுவனத்தில் இளநிலை உதவியாளராக உள்ள தனுகுக்கு துணை பதிவாளர் கிறிஸ்தனதாஸ் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் ஒத்துழைக்க மறுத்ததால் ஒரே ஆண்டில் தனக்கு 4 முறை குற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டு பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தனதாஸ் மீது விசாகா ஆணை மூலம் விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணராமசாமி ஆவினில் பணிபுரியும் பெண்களின் பாலியல் புகார்களை விசாரிக்க விசாகா குழு அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் அவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தால் விசாகா குழுவின் முடிவுகளின் பரிந்துரையின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க பால்வளத்துறை இயக்குநர்களுக்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து ஆவின் பால்வளத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு நீதிபதி ஒத்திவைத்தார். வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்துள்ள நிலையில் 15 நாட்களுக்கு பின்னர் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 15 நாட்களாக ராமநாதபுரத்தின் பல்வேறு துறைமுகங்களில் இருந்து மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு முதல் காற்றின் வேகம் குறைந்துள்ளதை அடுத்து இன்று காலை மீன்வளத்துறை அதிகாரிகள் மீன்பிடி அனுமதிச் சீட்டு வழங்கினர். இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த 15 நாளாக ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போகல. என்ன காரணம்னா ஒரு வாரம் நாங்கள் அந்த ஒரு மீனவர் வரலன்னு சொல்லி வேலை நிறுத்தம் பண்ணியிருந்தோம். அடுத்த வாரம் என்ன சொல்லிட்டாங்கன்னா காற்றின் வேகம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டோக்கன் வழங்கலை. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இது போக இதற்கு முன் கொரோனா பாதிப்புனால ஒரு 2-3 மாதமாக நாங்கள் கடலுக்கு போகல. வருஷத்தில் 120 கடல் தான் வரும். ஆனால் நாங்கள் கடலுக்கு போகிறத இப்போதைக்கு இந்த வருஷம்லாம் பார்த்தோம்னா ஒரு 50-60 கடல் தான் போயிருப்போம் போல. இனிமேல் தான் மழைக்காலம் வருது. இந்த மழைக்காலத்துலலாம் எங்களுக்கு இருந்தாப்புல ஒரு வாரத்துக்கு ஒரு கடல் தான் போகக்கூடிய சூழ்நிலை வரும். எங்கள் மீனவர்கள் இதனால் இந்த ஊரை விட்டு வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. உடனே மத்திய அரசு, மாநில அரசு எங்களுக்கு இந்த மீன்களுக்கெல்லாம் உரிய விலை கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்தை சுற்றுலா பயணிகள் பார்வையிட திறந்துவிட வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கேளிக்கை தொடர்பான நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து விதிக்கப்பட்டு வருகின்றன. எனவே அவற்றை சார்ந்த தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை சரணாலயம் திறக்கப்படாததால் அது சார்ந்த தொழிலையே நம்பியுள்ள வாகன ஓட்டிகள், சுற்றுலா வழிகாட்டிகள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். முதுமலையையொட்டிய பந்திப்பூர் சரணாலயம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதனையும் முதுமலையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிவராஜபுரம் பகுதியில் கடந்த 2010ஆம் ஆண்டு வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தவறுதலாக சான்றிதழ் வழங்கியதால் தங்களது நிலம் பறிப்போவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பட்டா நிலத்தில் தற்போது சாலை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். யூடிஆர் பதிவில் இந்த மக்கள் பேர்ல இருந்து வேற ஒரு பக்கத்து நிலத்துக்கார் பேர்ல அந்த பட்டா மாறி போகுது. அந்த மாறின பட்டாவை மாற்றி திரும்பவும் இந்த மக்கள் பேர்லேயே
மாற்றி கொடுக்க சொல்லி பல முறை கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷமாக இந்த தாலுகா ஆஃபீஸில் கலெக்டர் கிட்ட எல்லார்கிட்டையும் மனு கொடுத்தோம். இவங்க பேரில் அந்த பட்டா மாறாமல் அலங்கழிச்சு வராங்க. இதுக்கிடையில் தவறாக மாறி போனது இல்லாமல் அந்த இடத்துல கவர்மெண்ட்டு ரோடு போடுறதுக்கு ஒரு உத்தரவு போட்டு எந்த நேரமும் கவர்மெண்ட் அதிகாரிகள் விஓஓ, மணமை விஓஓ மற்றும் தாலுகா அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள்லாம் வந்து ரோடு போடுறதுக்கு இந்த மக்களோட பட்டா நிலத்தில் ரோடு போடுறதுக்கு அளவுகளை வந்து அளந்து இந்த மக்களுக்கு எந்த நேரமும் ஒரு தொல்லை தர விஷயத்தை ஏற்படுத்திட்டு வராங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையையொட்டிய கொட்டிவாக்கம் முதல் உத்தண்டி வரையில் 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு குடியிருப்பு வாசிகள், நலச்சங்கத்தினர், மீனவர்கள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் சுத்திகரிக்கப்படாமல் கடலில் கலந்தால் மீன் குஞ்சுகள் அழிந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் கூறுகின்றனர். இந்த திட்டத்தால் எங்களுடைய நிலத்தடி நீர் உள்ளே போய்விடும், குடி தண்ணீர் ஆதாரம் எங்களுக்கு இல்லாக போய்விடும். அந்த திட்டத்தால் கடலிலே சேர்க்கின்ற அந்த கழிவுகள் மூலமாக கடல் வளங்கள் அழிந்துவிடும், சுற்றுச்சூழல்கள் பாதிக்கும். இங்கே பண்ணை வீடுகளெல்லாம் இருக்கின்ற இந்த இடத்தில் மழைநீரை இயற்கையாகவே உறிஞ்சக்கூடிய பூமி, எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லாத பகுதி என்பதால் அரசு இந்த திட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டு உடனடியாக இங்கே செயல்முறைப்படுத்தியுள்ள அந்த வேலைகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுமாறும் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். உலக பிரசித்தி பெற்ற மைசூர் தசரா விழா இன்று காலை தொடங்கியது. கொரோனா பணியில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர் மஞ்சுநாத் விழாவை தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்று காரணமாக மைசூர் தசரா விழாவில் 200 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 7:30 மணியில் இருந்து 8:15 மணிக்குள் சுப முகூர்த்தத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மனை வணங்கி சிறப்பு பூஜைகளுடன் தசரா விழா தொடங்கப்பட்டது. கொரோனா பணியில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர் மஞ்சுநாத் விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் திரு எடியூரப்பா, அமைச்சர்கள் திரு எஸ்.டி. சோமசேகர், திரு பி.சி. பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடக்க விழாவில் பங்கேற்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தசரா விழாவையொட்டி மைசூர் அரண்மனை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1464 ரூபாய் சரிந்து 37,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் கிராமிற்கு 183 ரூபாய் சரிந்து சவரனுக்கு 1464 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4680 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 37,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ 65,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலானோர் மூட்டு வலியால் அவதிப்படுகின்றனர். அலோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதா என பலவற்றில் இதற்கு வைத்தியம் இருந்தாலும் இதற்கான பாட்டி வைத்தியங்கள் சிலவற்றை பரிந்துரைக்கிறது இந்த தொகுப்பு. 60 வயதிற்கு மேற்பட்ட இந்தியர்கள் பலரும் மூட்டு வலியால் அவதிப்பட்டு வருகின்றனர். அடிப்படை காரணம் எலும்பு மஜ்ஜை தேய்மானமே. இதற்காக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, மூட்டு பகுதியில் வலி நிவாரண ஊசி போட்டுக்கொள்வது, பெல்ட் அணிந்து கொள்வது, மூட்டுவலி எண்ணெய் என சந்தையில் ஏராளமான மருந்துகளும் சிகிச்சைகளும் கிடைக்கின்றன. இவற்றில் பல நமக்கு பலனளிப்பது கிடையாது, சில செலவு மிக்கவை. இதனால் பலரும் தங்கள் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவிக்கின்றனர். வலியால் நடப்பதையே தவிர்த்து விடுகின்றனர். ஆனால் நமது மூதாதையர்களோ செலவு இன்றி மருத்துவமனைக்கு செல்லாமல் எளிய முறையில் மூட்டுவலிக்காக வீட்டிலேயே சில பாட்டி வைத்தியத்தை செய்து வந்தனர். அந்த குறிப்புகள் சிலவற்றை இப்போது காணலாம். சிறிதளவு கருப்பு எள்ளை 1/4 டம்ளர் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அதனை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர மூட்டுவலி குறையும் என்று கூறப்படுகிறது. 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சுட வைத்து அதில் கற்பூரத்தை சேர்த்து கரைத்து அதனை வலியிருக்கும் பகுதியில் சூடு பறக்க தேய்த்து விட்டால் மூட்டுவலி குறையும்.
எலுமிச்சை பழச்சாற்றில் ஒரு துண்டு சுக்கு எடுத்து நன்கு அரைத்து அந்த பசையை மூட்டில் தடவினால் உடனடியாக வலி குறையலாம். வேப்பம்பூ மற்றும் வாகைப்பூ இரண்டையும் சம அளவு எடுத்து வெயிலில் உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை தினமும் காலை சாப்பிட்டு வர மூட்டுவலி குணமாகலாம். கஸ்தூரி மஞ்சள், சாம்பிராணி, கடுகு மூன்றையும் தண்ணீர் ஊற்றி அரைத்து அதில் கற்பூரம் சேர்த்து அதனை தேய்த்து வந்தால் மூட்டுவலி குறையும். உணவில் ஒமேகா 3 நிறைந்த மீன் எண்ணெய், பழங்கள், ஆலிவ் எண்ணெய், பூண்டு ஆகியவற்றை அதிகம் எடுத்துக்கொள்வதால் மூட்டுவலி குறையும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.